படங்கள் ஹிட் ஆச்சு, அப்போ தான் ரியாலிட்டியும் ஹிட் ஆச்சு. வாழ்க்கை ஜாலியாக ஹாப்பியாகவே இருந்துடாதுன்னு அந்த டைமில் சில எதிர்ப்புகள், இங்கே இருந்த சில ஹீரோஸ் அவங்க செஞ்ச சில எதிர்ப்புகள், சில ப்ரொடியூசர்ஸ், அசோசியேஷன், கவுன்சில்னு அப்படியே கார்னர் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அம்மா கேட்ட அந்த கேள்வி திரும்பவும் கேட்டுச்சு, உனக்கு இங்கே யார் இருக்கா, நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்றது கேட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சது வேலை செய்கிறது, உழைக்கிறது மட்டும்தான், திரும்ப உழைப்போன்னு சொல்லி திரும்ப உழைச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் படங்கள் பெருசாச்சு, இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு, படங்கள் ஹிட் ஆச்சு. அப்புறம் இப்போ சிச்சுவேஷன் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமான அட்டாக், ஒரு பெய்டு சைபர் அட்டாக், ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. அது இந்த முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் ஃபேமிலி ஏற்றுட்டுற அளவுக்கும் வந்து நின்றுச்சு. இப்போ திரும்பவும் அந்த கேள்வி, அம்மா கேட்ட அதே கேள்வி, யார் இருக்கா உனக்கு தம்பி, நீ என்ன பண்ணுவ, இவன் என்னங்க பண்ண போகிறான், அவனுக்கு யார் இருக்கான்னு. ஆனால் இன்னைக்கு அம்மா இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுதுமா, இங்கே உன் பையனுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. என்ன இங்கே 1000 பேர் தள்ளி விடணும்னு நினைச்சாலும் தாங்கி பிடிக்கிறதுக்கு 1,00,000 பேர் இருக்காங்கம்மா இங்கே. எனக்கு கார் வாங்கினப்ப, வீடு வாங்கினப்ப அப்போல்லாம் நம்ம நல்லா இருக்கோம், வசதியாக இருக்கோம்னு தான் தோணுச்சு. ஆனால் இந்த செகண்ட் இன்னைக்கு இங்கே நம்ம ஜெயிச்சிட்டோன்னு தோணுது உங்களால். இங்கே இருக்க எல்லாருமே என்னை விட கொஞ்சம் வயசில் சின்னவங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் என்ன மாதிரி நிறையா கனவு, ஆசை, லட்சியம், ஜெயிக்கணுன்ற வெறி எல்லாமே இருக்கும். அதனால் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கனவு, லட்சியம்லாம் வச்சுருக்கும் போது சுற்றி நிறையா பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை, நீ என்ன பெரியவனா, நீ என்ன ஹீரோவான்னு கேட்பாங்க. நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், ஆமாடா நான் ஹீரோ தான், என் வாழ்க்கைக்கு நான் தான் ஹீரோ, என் தகுதியை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நம்மளை மாதிரி தனியாக வர்றவங்களுக்கு உழைப்பும் கனவும் தான் பேக்ரவுண்டு. அந்த கிரவுண்டில் நம்ம ஆடுறது தான் கேம், நம்ம அடிக்கிறது தான் சிக்ஸர். இன்னைக்கு கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. டே 1 இந்த உலகம் நீங்கள் யாரோன்னு சொல்லும், 1 டே நீங்கள் யாருன்னு இந்த உலகமே சொல்லும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் என்னை பிடிச்சவங்களுக்கு நம்ம அண்ணன் இப்படி வந்துட்டாரு, நம்மளும் வந்துட முடியும்னு தோணும். என்னை பிடிக்காதவங்களுக்கு இவனே வந்துட்டான், நம்ம வர முடியாதான்னு தோணும். எப்படியோ நான் சொல்ல நினைக்கிறது போய் ரீச் ஆனால் போதும் எனக்கு. லாஸ்ட்டாக ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்கள சீரியஸாக எடுத்துக்குங்க. நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி விமர்சனம் பண்ணுறவங்கள ஜோக்காக எடுத்துக்குங்க. தீஸ் கைஸ் ஆர் ஃபன்னி கைஸ்யா அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச். இந்த அன்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். வேற என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.